நைட் டின்னருக்கு இன்னைக்கு இட்லி தான் செய்ய போறேன். ஆனா சைட் டிஷ் மட்டும் எப்பவும் சட்னி, சாம்பார் ஒரே மாரி செஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டே போர் அடிச்ச மாரி இருந்தது. சரி டிஃபரண்டா ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு ரெசிபீஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சதக் சட்னி அப்படின்ட்டு ஒரு ரெசிபி வீடியோ பார்த்தேன். நேமே கொஞ்சம் காமெடியா இருக்குல்ல. சரி இந்த சட்னியே செஞ்சிரலாம் அப்படின்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், கொஞ்சம் காஞ்ச மொளகா, தக்காளி அவ்வளதான். ஃபர்ஸ்ட்டு எண்ணெயில நல்லா வந்து மொளகாவ வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு, கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்த நல்லா வதக்கிட்டு, அப்புறமா அந்த தக்காளிய கட் பண்ண கூட தேவையில்ல. அப்படியே போட்டு வதக்க வேண்டியதான். இந்த சட்னிய அம்மில தான் அரைப்பாங்க போல. அரைக்கிறப்போ அந்த தக்காளி முழுசா போட்டிருக்கோம்ல, அத டக்குன்னு இடிக்கிறப்போ சதக்குன்னு ஒரு சவுண்ட் வரும்ல, அதனால தான் இதுக்கு சதக் சட்னின்னு பேராம். என்கிட்ட அம்மி இல்ல. நான் வந்து மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டேன். நார்மலா நம்ம தக்காளி சட்னி செய்றப்போ, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் நெறைய பொருள் சேர்ப்போம். ஆனா இதுல கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சிருக்கோம். கார சாரமா ரொம்ப டேஸ்ட்டா இட்லியோட தான் வச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்தது. நீங்களும் ஒரு நாள் இந்த சதக் சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.